அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன? அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம், நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் யோகமான மாதம். ஏன்? 8ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடிய மாற்றம். 8க்குடையவன் நீச்சமாகக்கூடிய மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் நன்றாக இருக்கும். விபத்தில்லை, கண்டம் இல்லை, ஏமாற்றம் இல்லை. ஆனால் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்பா மேலே கொல்ல பிரியம். அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பா மாதிரி தலையை சீவிக்குவான், அப்பா மாதிரி ஸ்டைல் பண்ணுவான், அப்பா மாதிரி தாடி வளர்த்துக்குவான், அப்பா மாதிரி அழகாக பேசி பார்ப்பான். எங்கள் அப்பா அப்படி பேசுவார் அப்படின்னு. தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தை அன்பிலே. அவங்க அப்பா இல்லாதப்போ அவங்க அப்பா பெல்ட் எடுத்து கட்டி பார்ப்பான், அப்பா வாட்ச் எடுத்து கட்டி பார்ப்பான். அப்பானா உசுருங்க மகர ராசிக்கு. அந்த அப்பாவினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. கௌரவம்னா உயிருங்க இந்த மகர ராசிக்கு. கௌரவம் இல்லைன்னா மானம் போச்சுன்னா வாழ மாட்டான். கபரிமான் பரம்பரை அப்படின்னு அவனுக்கு ஒரு கெட்ட பேர் கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி. இந்த தந்தையின் உடல்நிலை சரியாவதற்கும் கௌரவம் நிலைத்து நாட்டவும் மன அமைதி கிடைக்கவும் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் அக்னி ஸ்தலம். போதுங்க, நீங்கள் ஒன்று வேற ஒன்றும் சொல்ல வேணாம், எங்களுக்கே தெரியும். எது? திருவண்ணாமலை சிவன். ஐப்பசி மாதத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த திருவண்ணாமலை சிவனை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதான், அந்த சிவன் பார்த்து பாருங்கள் உங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும். ஆனால் தரிசிக்கிறது இப்போ சாதாரண விஷயம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் திருவண்ணாமலை சிவனை பார்க்குறது அழகாக போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ எங்கே பார்க்குறது? கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்குது. திருவண்ணாமலை தானே போயிட்டு வந்துடலான்னு சொல்ல முடியல. பௌர்ணமி தானே கூட்டம், மற்ற நாள் எல்லா நாளிலும் கூட்டம் இருக்குது. அதனால் திருவண்ணாமலை தரிசனம், அந்த சிவபெருமானினுடைய அருணாச்சலேஸ்வரருடைய தரிசனத்தை கண்டால் மகர ராசிக்கு விமோச்சனம். நீ ஓப்பனாகவே சொல்கிறேன், மகர ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் திருவண்ணாமலை சிவன் தரிசனம் செய்த பின்பு அவர்களுடைய வளர்ச்சி 2 மடங்காகும். உன் ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் போயிடும். கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள். ஐப்பசி மாதத்தில் போவது இன்னும் விசேஷம்.